இது கேரளத்தின் எபிஸ்கோபல் சபைகளின் பாகம் 2 வீடியோ ஆகும். நான் இதை சொல்லும்போது பலர் கருத்துக்களை எழுதுகின்றனர். நான் அதை படித்தேன். முன்பு முதல் பாகத்தில் அவர்கள் கூறியது, நான் கூறுவது சத்தியமல்ல, இது தவறு, சனாதன தர்மம்தான் என்கிறார்கள். சரி, அவர்கள் கூறுவது இந்த தலைப்பை சொல்ல வேண்டிய தேவையில்லை என்கிறார்கள். என் வேலை என்னவென்றால், நான் 4வது நிலை ஊடகத்தில் வேலை செய்கிறேன். நமது நாட்டிலும் மாநிலத்திலும் உலகளாவிய முறையில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி பேசுகின்றேன். அது அரசியல் மட்டுமல்ல, அதில் சமூகவியல் உள்ளது, அதில் பொருளாதாரம் உள்ளது, அதில் மனிதரை பற்றியது, அறிவியல் உள்ளது, வணிகம் உள்ளது, அனைத்தும் உள்ளன. ஏன் இந்த மத மாற்றம் முக்கியத்துவம் பெறுகிறது என்று கவனித்து பார்க்க வேண்டும். அதாவது மத மாற்றம் என்பது ஒரு சமூக மாற்றம். இது ஒரு சமூகவியல் படிப்பு. இந்த சமூக மாற்றம் நிகழும் போது அந்த மனிதனின் வாழ்க்கை முறை மாறும். அந்த மாற்றத்தின் விஷயத்தை நாம் அதன் தொடக்கத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் பாகம் என்று கூறுவது ஒரு ஆன்மீக வாசகம். 2வது பாகம் அவரது பொருளாதார வாழ்க்கை. 3வது பாகம் அவரது சமூக வாழ்க்கை. மதத்தை மாற்றும் போது அவரது சமூக வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுகிறது. சமூக வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் போது அவரது அரசியல் எண்ணங்களில் மாற்றம் ஏற்படுகிறது. அந்த பகுதியில் மாற்றம் ஏற்படுகிறது. மக்கள் தொகையில் மாற்றம் ஏற்படுகிறது. இது சமீப காலத்தில் நடந்த நிகழ்வுகள் அல்ல, இன்னும் வரப்போகின்றன. இவை அனைத்தும் தொடர்புடையவை. இவை அனைத்தும் மனிதனை, அந்த நாட்டையும் அந்த நிலப்பரப்பையும் அவனின் பொருளாதாரத்தையும் வாழ்க்கை முறையையும் பாதிக்கும் விஷயங்கள். அதனால இந்த விஷயம் அதன் சொந்த முக்கியத்துவம் உடையது. அப்போது அவர்கள் கேட்பார்கள், ஏன் நான் பெண்டெகோஸ்ட் என்ற பெயரை பயன்படுத்துகிறேன் என. பெண்டெகோஸ்ட் என்ற பெயரை நான் பயன்படுத்துவது இல்லை, அது வேறு வருகிறது. இவாஞ்சலிக்கல் கிறிஸ்தவர்கள் என்று கூறப்படுகின்றனர். அதாவது இவாஞ்சலிக்கல் எபிஸ்கோபல் சபை என்று கூறுகின்றனர். எனது அறிவுப்படி மார்த்தோமா சபையும் அதேபோல் CSI சபையும் ஆர்த்தோடாக்ஸ் சபையும் கத்தோலிக்க சபையில் இருந்து வழிமுறைகள் கொண்ட எபிஸ்கோபல் சபையும் இருக்கின்றன. ஆனால் அவை இவாஞ்சலிக்கல் என்று முழுமையாக இல்லை. இது இயற்கையான நிகழ்வு, இது குறிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் எந்த சபையுடன் தொடர்பு இல்லை. இது தற்காப்பு மட்டும்தான், அது மாற்றம் செய்யும். அப்போது பலர் கூறுகின்றனர், கத்தோலிக்க சபையில் இருந்து அங்கு மக்கள் செல்வார்கள். நீங்கள் முதலில் கூறினதை ஒவ்வொன்றையும் ஆய்வு செய்யுங்கள். ஏன் கத்தோலிக்க சபை இந்த கரிஸ்மாட்டிக் நிகழ்வுகளை தொடங்கியது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதாவது கத்தோலிக்க சபை முதல் செலவை தடுக்கவே இந்த கூறப்படும் மாத்யூ நாய்க்கா பரம்பில் அப்பன் மற்றும் ஜார்ஜ் பனக்கல் அப்பன் ஆகியோர் ஒருமித்து பின்னர் சாலக்குடிக்கு அருகில் இந்த நிகழ்வு ஏற்பட்டது. நான் கல்லூரியில் படித்த போது, பள்ளியில் படித்த போதும், அங்கு MGOCS கிழமைகளில் சுற்றும் போது நான் அங்கு சென்று இந்த நிகழ்வை கண்டேன். பின்னர் 1 அல்லது 2 நண்பர்கள் என்னை காண அங்கு அழைத்துச் சென்றனர். அப்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை நிகழ்வு இந்த கரிஸ்மாட்டிக் என்று கூறப்படும் நிகழ்வில் நடைபெறும் பிரார்த்தனை என்பதை கவனியுங்கள். இதில் அதிகமாக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கூறப்படுகிறது. இதே பெந்தெகோஸ்டுகளும் கூறுகின்றனர். இந்த கரிஸ்மாட்டிக்கில் 1.5 ஆண்டுக்கு பிறகு கத்தோலிக்க பிஷப்புகள் மற்றும் அப்பன்கள் என்னிடம் கூறிய விஷயம் இது. 1 வாரம் கடந்த பிறகு கரிஸ்மாட்டிக்கில் 5000, 6000, 7000 பேர் கலந்து கொள்ளும் போது இன்று அது 500 பேருக்கு மட்டுமே இருக்கிறது. இந்த கரிஸ்மாட்டிக்கில் சென்ற பின், 1 வாரம் சென்ற பின் அங்கு செல்லும் ஒரு கத்தோலிக்க நம்பிக்கையாளர் அல்லது மற்ற நம்பிக்கையாளர் சரியாக 1.5 ஆண்டுக்கு பிறகு பெந்தெகோஸ்டில் போவார். இதனை நான் கூறவில்லை, கத்தோலிக்கர் கூறியுள்ளனர். அதன் கணக்குகளை அவர்கள் கூறுகின்றனர். அதனால் அதன் பிஷப்புகள் இந்த நிகழ்வுகளை நடத்தும் அப்பன்களுடன் பல முறைகளில் பிரச்சனை உருவாக்குகின்றனர். அதன் முதல் பகுதியாக அங்கு நடத்தப்படும் பிரார்த்தனை என்பது பெந்தெகோஸ்டல் பிரார்த்தனை. பின்னர் கத்தோலிக்க சபையின் மாதாவும் அங்கு மேடையை எடுத்துவிட்டார். இப்போது அதே போல கரிஸ்மாட்டிக் நிகழ்வுகள் கேரளத்தின் பல பகுதிகளில் தொடங்கியுள்ளன. கத்தோலிக்க நம்பிக்கையாளர்கள் இதற்காக சென்றுள்ளனர். பின்னர் என்னவானது? அடிப்படையாக நீங்கள் இதை படிக்க வேண்டிய சமூகவியல் படிப்பு. ஒரு 1.5 ஆண்டின் பின் மனிதர்கள் பெந்தெகோஸ்டிலேயே செல்வதற்கு காரணம் அவர்கள் அப்போது புரிந்து கொள்வர், இது ஒரே பிரார்த்தனை. இப்போது இன்னொரு கேள்வி,
முன்பு இந்த பெந்தெகோஸ்டி ஆலோசகர்கள் இவ்வாறு தெருக்களில் பிரசாரம் செய்யும் போது வீடுகளுக்கு வந்து பிரார்த்தனை செய்வதை மக்கள் அனுமதிக்கவில்லை. இது யதார்த்தம். ஆனால் இன்று நீங்கள் ஒரு சீரியன் கிறிஸ்துவர் அல்லது ஆர்த்தோடாக்ஸ் சபையினர் அல்லது மார்தோமையிடமோ அல்லது கத்தோலிக்க சபையினர் வீட்டிற்கு சென்றால் பழைய கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை. இன்று அவர்கள் ஒரு அவசியத்திற்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றால் ஒரு பக்கத்தில் உள்ள அப்பனை அழைப்பதில்லை, பெந்தெகோஸ்டி ஆலோசகர்களை அழைப்பார்கள். இதற்கு எனக்கு பல ஆதாரங்கள் உள்ளன. நான் சமீபத்தில் 1 அல்லது 2 இடங்களில் சென்று வந்த போது அந்த வீடுகளில் அவர்கள் கத்தோலிக்க, ஆர்த்தோடாக்ஸ், மார்க்கோமா ஆகியவையாக இருந்தனர். அங்கு பெந்தகோஸ்ட் பாஸ்டர்கள் தியானத்தில் இருந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். நான் அவர்களிடம் கேட்டேன். ஏனெனில் அவர்கள் நம்பிக்கைக்கு இந்த கூறப்படும் பள்ளியில் உள்ள அப்பன்களை விட, மெத்ரான்களை விட இவர்களை பிரார்த்தித்தால் விஷயங்கள் நடக்கும் என்ற நம்பிக்கை இருந்தது. இதற்கு காரணம் நான் அல்ல. இதற்கு பொறுப்பானவர் யார் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். முன்னர் இந்த பெந்தகோஸ்ட் ஆலோசகர்களை அனைவரையும் தள்ளி நிற்பதாக இருந்தால் இன்று அவர்களுக்கு வரவேற்பு. சில பெந்தகோஸ்ட் ஆலோசகர்களின் பெயரை நீங்கள் கேட்டு அறியலாம். பாஸ்டர் தங்கப்பன், பாஸ்டர் ஐயப்பன், பாஸ்டர் கோபாலன். நீங்கள் கேட்கலாம், இதற்கான சமூக மாற்றம் எதுவும் ஏற்பட்டதா என்று. கேரளத்தில் முதலில் இந்த பெந்தகோஸ்டில் வந்த இந்த ஹிந்துவின் ஈழவ சமுதாயம் மற்றும் பின்தங்கிய வகுப்புகளை இந்த பெந்தகோஸ்டில் உள்ள சிறிய கிறிஸ்தவர்கள் ஏற்க தயாராக இல்லை. சமூக கூட்டங்களில், இந்த கல்யாணங்களிலும் கடந்த 10-15 ஆண்டுகளாக அதில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. இந்த பெந்தகோஸ்டில் வந்த சிறிய கிறிஸ்தவர்களின் குடும்பத்தில் மாமாதிரியான பின்தங்கிய வகுப்புகள் மற்றும் ஏழவ சமூகத்துடன் திருமணம் செய்து கொடுக்கும் நிலைமை ஏற்பட்டது. எனக்கு பலரை தெரியும். இதன் உண்மை என்னவென்றால், ஒரு குடும்பத்திலிருந்து திருமணம் செய்தவர்கள் குழந்தைகள் பெறுவார்கள். ஏனெனில் அவர்கள் கூறிய பின்தங்கிய வகுப்பு ஏழவ மக்கள் இந்த ஒபிஷன் உள்ளே வந்த பிறகு அவர்கள் பைபிள் படிப்புடன் செல்வார்கள். அதனால் இவர்கள் முழுமையாக மாற்றம் பெறுகின்றனர். இவர்கள் பாஸ்டர்கள் ஆகின்றனர். நல்ல ஆங்கிலம் கற்றுக்கொள்வார்கள், புரிந்து கொள்வார்கள், நல்ல தொடர்பு கொள்ளும் திறனை பெறுவார்கள். நீங்கள் பாஸ்டர் அனீஷ் காவாளம் என்று கூறும் பேரில் உள்ள யூடியூப் வீடியோவில் காணலாம். அவர் ஒரு ஈழவ குடும்பத்தில் பிறந்தார். அவரது தந்தை காவாளம் கிட்டுந்தான பகுதியில் மதுக்கடையில் வேலை செய்துள்ளார். அவரது மகன் பள்ளியில் படிக்கும்போது பெந்தகோஸ்ட் நம்பிக்கையில் வந்து அதன் பின்னணியை கூறியுள்ளார். இந்த நிகழ்வை யூடியூபில் காணலாம். பலர் என்னை எதிர்த்து நெகட்டிவ் கருத்துக்களை எழுதி வருகின்றனர். ஆனால் நீங்களும் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அதுவே இந்த மைதானத்தின் உண்மை நிலை. இவையெல்லாம் உண்மையான ஆதாரங்கள். இப்போது மற்றொரு விஷயம் கூற வேண்டும். கிரிப்டோ கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படும். நீங்கள் பலரை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அவர்களின் பெயர்கள் ஹிந்துவாக இருக்கும். அதற்குள் சில வீடியோக்களை நான் கண்டேன். கேரளத்தின் சில அரசியல்வாதிகள் கிரிப்டோ. நான் அதை பற்றி தனிப்பட்ட ஆதாரம் இல்லை. அதனால் நான் அந்த தலைப்பில் செல்லவில்லை. எனக்கு ஆவணமான ஆதாரம் இருந்தால் மட்டுமே அவர்கள் பெயர்களை சொல்ல முடியும். ஆனால் எனக்கு தெரிந்த உண்மை, மலையாள திரைப்படத்தில் பல கிரிப்டோ கிறிஸ்தவர்கள் உள்ளனர். இது எனக்கு நேரடியாக அறிந்த நிகழ்வு. இப்போது மற்றொரு விஷயம் கூற வேண்டும். முஸ்லிம் சமூகத்துடன் தொடர்புடையது. அதாவது பாஸ்டர் ஷமீர் என்று கூறப்படும் ஆளின் பற்றி. திருவனந்தபுரத்தில் இருந்து வண்டியில் வந்து தேசிய நெடுஞ்சாலையில் போலீசார் பிடிக்கின்றனர். அதற்குள் ஒரு பெண் இருந்தார் என்று சொல்கின்றனர். கேஸ் பதிவு செய்கின்றனர். போலீஸ் நிலையத்தில் கொண்டு சென்று 2 நாட்கள் கழித்து ஜாமீனில் விடுகின்றனர். இதனால் என் பேஸ்புக்கில் ஒரு பதிவை இட்டேன். அவர் பல்வேறு முறையில் தாக்கினார். இப்போது நடந்தது 1 மணி நேரத்தில் பல முஸ்லிம் மக்கள் எனக்கு அழைப்பார்கள். என் எண்ணை தேடி தொடர்பு கொள்ளும் முயற்சியில மெசேஜ் அனுப்புகின்றனர். நான் அதிர்ச்சி அடைந்தேன். அவர்கள் என்னவென்றால், ஒரு பெந்தகோஸ்ட் பாஸ்டர் முஸ்லிம் சமூகத்தில் இருந்து மாற்றி எடுக்கப்பட்டவர். அவருக்கு எதிராக இந்த நிகழ்வு நடந்தால் அவர்களுக்கு வெற்றி கொண்டாட வேண்டும். ஆனால் நேராக எதிர்ப்பு ஏற்பட்டது. முஸ்லிம் சமூகத்தினர் என்னிடம் கூறினார்கள், எப்படியாவது நீர் அதை மாற்ற வேண்டும். நான் கூறினேன், அதை மாற்ற மாட்டேன். ஏனெனில் இது உறுதிப்படுத்தப்பட்டது. பலர் அழைத்தார்கள். பல மொபைல் அழைப்புகள் வந்தது. அதன் காரணம் என்ன என்று கேட்கிறீர்களா? முஸ்லிம்கள் பெயரால் மட்டுமே மாற்றி எடுக்கப்பட்டுள்ளனர். அதற்கு காரணம் என்னவென்றால்,
நீங்கள் இந்தியாவிலும் இந்தியாவிற்கு வெளியிலும் கல்ஃப் நாடுகளிலும் மிகுந்த இஸ்லாமிய நாடுகளிலும் இந்த முஸ்லிம்கள் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியுள்ளனர். அதற்கான ஆதாரங்கள் எனக்கு தெரியும். இந்தியா வெளியே இருக்கும் பல மலையாள சபைகளின் பாஸ்டர்கள் முஸ்லிம் சமூகத்தில் இருந்து வந்தவர்கள். கேரளத்திலிருந்து இன்னும் ஒரு உதாரணம் கூறுகிறேன். ராஜஸ்தானில் கோட் என்று இடம் உள்ளது. நான் கூறியுள்ளேன், இம்மானுவேல் மிஷன் என்ற பெயரில் ஜெய்ப்பூர் நகரத்தில் டாங் என்ற இடம் உள்ளது. அங்கு செல்லும்போது இம்மானுவேல் மிஷன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் காணலாம். அது அங்குள்ள பெரிய முஸ்லிம் சமூகத்தின் நடுவில் அமைந்துள்ள பள்ளி. இந்த இம்மானுவேல் மிஷன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அதுதான். அந்த பள்ளியின் நிறுவனர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? எம்எல்பி புரத்துக்காரன் ஒருவன் அஸ்சி என்ற பெயருடையவன். ஒரு நாள் சிறுவனாக அஸ்சி ஒரு ரயிலில் இறங்கி உணவின்றி இருந்தபோது இம்மானுவேல் மிஷனின் அப்போதைய நிறுவனர் டாக்டர் M.A. தாமஸ் அவரை காப்பாற்றினார். டாக்டர் M.A. தாமஸ் கோழஞ்சேரிக்காரர். பாஜக அமைச்சரவையில் பத்மஸ்ரீ பெறப்பட்ட ஒரே ஒரு பெந்தகோஸ்ட் மிஷன் ஒருவனானார் M.A. தாமஸ். அவரது சமூக பணிக்காக களத்தில் நிலைத்து நின்றார். கோட்டை என்று கூறப்படும் இடத்தில் என்ன நடந்தது என்பதை அவர் திருப்பினார். இந்த இடம் டெல்லி மும்பை ரயில்வேயின் முக்கியமான நகரமாகும். அங்கு கல்வி சிறப்புடைய நகரமாக மாறியது. M.A. தாமஸ் ஒரு கல்வியாளராக உருவாக்கியவர். அவர் அசியுடன் கலந்திருந்து அவருக்கு உணவு கொடுத்தார், படிக்கச் சொல்லினார், பைபிள் கல்லூரியில் சேர்த்தார். அஸ்ஸிதான் டாங்கில் இம்மானுவேல் மிஷன் பள்ளியை நிறுவியவர். அந்த பள்ளியின் சுற்றுப்புறம் பற்றி நீங்கள் கவனிக்க வேண்டும். இம்மானுவேல் மிஷன் பள்ளி டோங்கு. அப்போது அஸ்ஸி ஒரு மலையாளி நர்ஸை திருமணம் செய்தார். அவரது மருமகனே அந்த பள்ளியை நடத்தியவர். கேரளத்தில் உள்ள முஸ்லிம்கள் கவனிக்க வேண்டும். டோங்கின் சுற்றுப்புறத்தில் சுமார் 6,500 பேர் கிறிஸ்துவர்களாக மாறினர். அவர்கள் படிக்கும் பள்ளி ராஜஸ்தானில் மிக உயர்ந்த நிலையான பள்ளியாகும். அங்கு சேர்வது கஷ்டம். எல்லோரும் முஸ்லிம்களில் இருந்து மாறியவர்கள். அவர்களின் வாழ்க்கை முறையை பாருங்கள். முன்பு டோங்கில் முஸ்லிம்களின் வாழ்க்கை முறை இப்போது அதிக வேறுபாடு உள்ளது. நான் கூறும்போது ஒவ்வொன்றும் ஆவணப்படுத்தியுள்ளேன். இதெல்லாம் நீங்கள் படித்து புரிந்து கொள்ள வேண்டும். இதுபோல மலையாளிகள், அதாவது கேரளத்தில் இருந்து சென்றவர்கள் பலர் இவ்வாறு செய்துள்ளனர். எனக்கு பலரை தெரியும். இந்தியா முழுவதும் சுற்றித் திரியும் என் வேலையின் காரணமாக இந்த இடங்களில் சென்று கேள்வி கேட்பேன். இங்கு எந்த மலையாளிகள் உள்ளனர் என்றால் அவர்கள் கூறுவார்கள், இங்கு ஒருவர் உள்ளது, அவர் ஒரு பள்ளி நடத்துகிறார், சபை நடத்துகிறார். அப்பன்கள் அல்ல, இந்த கத்தோலிக்க அப்பன்கள் இருக்கின்றனர். பெந்தகோஸ்ட் கிறிஸ்தவர்கள் உள்ளனர். இந்த பெந்தகோஸ்டுகள் மலையாளிகளின் இடையே மட்டுமல்லாமல் உள்நாட்டு மக்களிடையே இந்தியில் பேசும் மக்களுடனும் வேலை செய்கின்றனர். அவர்கள் உள்ளாட்சி MLA-வுடன் நன்றாக தொடர்பு கொண்டுள்ளனர். அவர்கள் ஒரு சிறிய அரசராகவும் இருப்பர். பள்ளிகள் மற்றும் நிறுவனங்கள் இருப்பதால் அவர்கள் அந்த பகுதியில் அதிக மக்களை ஈர்க்க முடியும். இப்போது கேரளத்தின் பொது கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை கூறுகிறோம். அரசு கூறியது 18-19%. கிரிப்டோ கிறிஸ்தவர்கள் மற்றும் மாறியவர்கள் எல்லாம் சேர்த்து கேரளத்தில் கிறிஸ்துவ நம்பிக்கை உள்ளவர்களின் எண்ணிக்கை 28% மேல் உள்ளது. கேரளத்தின் முஸ்லிம் நம்பிக்கையாளர்களை விட அதிகம். இது உண்மை. இதை நான் ஆராய்ச்சி செய்தது. நீங்கள் அறியாத இடங்களில் அவர்கள் மாற்றமடைகின்றனர். அவர்கள் யாரிடமும் கூறுவதில்லை. பழைய வீடியோவில் கூறியபடி இதன் உண்மையான நிலை சில ஆண்டுகளில் வெளியில் வரும். எனவே நீங்கள் கருத்து எழுதும்போது நான் கூறுவதில் உண்மை உள்ளதா என்பதை யோசிக்க வேண்டும். மாணவர்கள் படிக்கப் போய் திரும்பி வருவது உண்மையானது. இதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். வரும் 10 ஆண்டுகளில் கேரளத்தின் எபிஸ்கோபல் சபைகளின் நிலை குறையும். இதற்கு காரணம் மக்கள் இல்லை. மற்றொரு விஷயத்தை நான் கூற வேண்டும். கடந்த சில வருடங்களாக கேரளத்தின் எபிஸ்கோபல் சபைக்கு மக்கள் வருமானம் குறைந்தது. ஏன்? மக்கள் இல்லை. ஆர்த்தோடாக்ஸ் கத்தோலிக்க சபைகளில் பெரிய சபைகள் இல்லை. பழைய போல் பணம் வழங்கக்கூடியவர்கள் இல்லை. இந்த எல்லா சபைகளும் குறைந்து வருகின்றன. மக்கள் குறைந்து வருகின்றனர். அவர்கள் பெந்தகோஸ்டுகளாக மாறுகின்றனர். கேரளத்தின் சமூக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம். இப்போது நான் இதை சொல்லவில்லை என்றால் நான் என்ன பத்திரிகையாளர்?
மைதானத்தின் உண்மையை அறிவது முக்கியம். அப்போதுதான் நீங்கள் புரிந்து கொண்டு முன்னேற முடியும். அப்போ இதன் அடுத்த பகுதி தேவை. சற்று ஆழமாக விவரிக்கலாம். அதாவது எவ்வாறு இந்த ஈழவ சமூகமும் அவர்களின் காரணமும் அது ஒரு நிகழ்வாகவே உள்ளது. கேரளாவில் ஈழவ சமூகத்தின் சரிவு மிகவும் குறைகிறது. நீங்கள் அறிவீர்கள், நாயர் சமூகமும் இந்த சமூகத்தின் பிரச்சனையிலும் அவர்கள் இவர்களை அங்கீகரிக்கவில்லை. இவர்கள் அங்கு சென்று அங்கீகாரம் பெறுகிறார்கள், அப்படியே திருமணம் செய்ய முடியும். இப்போது அடுத்த பின்தங்கிய வகுப்புகள் இலகுவாக செல்வார்கள். பல பாஸ்டர்களின் பெயர்களை முன்பு கூறியுள்ளேன். இப்போது நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய நிகழ்வு என்னவென்றால், இப்போது என் புதிய கிறிஸ்தவ பாடல்களை எவனால் எழுதப்படுகின்றன என்று. முன்னர் பல கிறிஸ்தவ பெயர்களால். இப்போது எழுதுவது பாஸ்டர் தங்கப்பன், பாஸ்டர் அஜயன் போன்றவர்களால். அவர்கள் பாடல்கள் தான் இப்போது பெந்தகோஸ்ட் சபையில் அதிகமாக பாடப்படுகின்றன. பாஸ்டர் ஐயப்பன், குழந்தை எதற்கு நான் ஆதாரத்தை தருகிறேன். அது ஒரு சமூக மாற்றம். ஏனெனில் அவர்களின் டிஎன்ஏவில் பாடலும் நிகழ்ச்சிகளும் உள்ளன. இன்று அவர்கள் அதிகமாக பயன்படுத்துவது பெந்தகோஸ்ட் சபையின் உள்ளே. அதாவது இப்போது மாராமன் கே கன்வென்ஷன்ல இந்த பாடல்கள் பாடப்படுகின்றன. யார் எழுதியது? நான் கூறியவர்கள் எழுதிய பாடல்கள் மாராமன் கீ கன்வென்ஷனில் பாடப்படுகின்றன. அதாவது அவர்களையும் சேர்த்து ஏற்க தயாராக உள்ளனர். அதுதான் நான் முதலில் இந்த தலைப்பை தொடங்கிய போது கூறியது. சமூக மாற்றம், வாழ்க்கை முறை மாற்றம் முழுமையாக நடைபெறுகிறது. அதனால் அதன் ஒவ்வொரு நிகழ்வையும் உங்களிடம் கூறுவது என் கடமையாகும். அதை நீங்கள் கவனித்து படியுங்கள், நான் கூறியது உண்மையா அல்லையா என்று. அதன் பிறகு நீங்கள் ஒரு முடிவிற்கு வருங்கள். இதுதான் இந்த வீடியோவின் நோக்கம்.